அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரெட் பீஸா. ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிற திங்ஸை வச்சு எப்படி இந்த பிரெட் பீஸாவை பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதில் 4 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஸா சாஸ் தேவை. பிஸா சாஸ் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பையும் சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அதுவும் உங்கள்கிட்ட இல்லைன்னா காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கொடமிளகா பச்சையும் ரெட் கலரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிஸாவை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. அதில் தவா போட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி பட்டரை போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் டோஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 1 மினிட் டோஸ்ட் ஆனால் போதும். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் பட்ரு போடுறேன். பட்ரு போட்டு இது மேலே பிஸா சாஸை ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் அந்த ப்ரெட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பிஸா சாஸ் இப்போ ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பு இல்லைனா சில்லி சாஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. சாஸ் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ், அதை இந்த ப்ரெட் மேலே நம்ம லேயரில் அடுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஆனியன் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் வைக்கிறேன். இந்த ஆனியன், டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ் இந்த லேயருக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சீஸை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. நம்ம ஒரு மூடியை வச்சு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சாண்டு. தவாலேருந்து எடுத்துடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பீஸா எப்படி வந்திருக்குன்ட்டு. அதில் இருக்க சீஸ்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பீஸா. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கே செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் பசங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுங்க. இதை மட்டும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு மாம் உங்கள் கிட்ஸ்க்கு. இது சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்குகிற அதே பிஸா டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். உங்களுக்கு பிஸா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் கடைக்கு போக தேவையில்லை, ஆர்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் 10 நிமிஷத்தில் வீட்டிலே சூப்பராக நம்ம கையில் நம்ம இந்த பிஸாவை பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக எதாவது ரெசிபி பண்ண உங்களுக்கு இன்றைக்கி ஆசை இருந்தால் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.